இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் 2 ஜோடி புறாக்களை ஜெயில போட்டு அடைச்சிட்டாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. இந்த ப்ரோமோக்கு ஏன்டா இவ்வளவு லேட், ஆல்ரெடி லைவ்ல நடந்து முடிஞ்ச விஷயம் தான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த ப்ரோமோ மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அது என்னன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ்பெஷலி சுபிக்ஷா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பண்ண விஷயம் இருக்குல்ல, ஆக்சுவலா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், பார்வதி பண்றது வந்து ரொம்ப தப்பு, பார்வதி பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ரொம்ப கேவலமான விஷயம், போட்டு அடின்னு அடிக்கிறோம் பார்வதியா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆமா, அவங்க பண்ணது அப்படிதான், அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கேவலமான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒரு பக்கம் வைங்களேன். ஆனா இன்னொரு சைடுல இப்ப பார்வதி மேல அதிகமான ஹேட்ரேட் இருக்கிறதுனாலே இன்னொரு சைடுல இருக்க சுபிக்ஷா பண்ண விஷயத்தை எல்லாருமே மறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. யோசிச்சு பாருங்க, சுபிக்ஷா பண்ண விஷயம் என்ன. அதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் ப்ரோமோல டீடைல்ஸா பார்த்துடலாம். அதை வந்து டீடைல்னா அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, செகண்ட் ப்ரோமோல வந்து பார்வதியும் கமருதீனும் ஜெயில போடுறாங்க. அதுவும் உடனே இமிடியேட் அரெஸ்ட், உள்ள போடுங்கடா அப்படின்னு நம்ம தூக்கி போட்டாங்க. பார்வதி பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே போறாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த கலையரசன் இருக்காங்களே, அவங்களை கழுவி ஊத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கலையரசன் ஃபுல் அண்ட் ஃபுல் அகைன்ஸ்டா மாட்டான் பார்வதிக்கு அப்படின்றதா உண்மை. பார்வதியை பத்தி கிளின்னு கிளிக்கிறான், கமருதீனை பத்தி கிளின்னு கிளிக்கிறான். சோ அப்படின்னும் போது பார்வதிக்கு அகைன்ஸ்டா கலையரசன் இப்படி மாறுவான் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கலையரசன் இப்பதான் அவனோட கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வரான் அப்படின்ற மாதிரி தோணுது. இதை வந்து பார்வதிக்கு அகைன்ஸ்டா பேசுறான்னு இல்லை, இப்பதான் வாயை திறந்தே பேசுறான், அதனால சொல்றேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கலையரசன் யாரு அப்படின்றத இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணிட்டு இருக்கான். நல்ல எக்ஸ்போஸ் ஆனாதான் நிறைய மக்களுக்கு அவர் கேரக்டர் என்ன, அவர் எப்படின்னு தெரியும். இவ்வளவு நாள் கிச்சனுக்குள்ளேயே ஒளிஞ்சு கிடந்தார்ல, சோ கொஞ்சம் வெளியே வரட்டும், பேசட்டும், அப்பதான் உண்மையிலே அவன் கேரக்டர் என்னன்னு தெரியும். இவ்வளவு நாள் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, இந்த நல்ல வேஷம் போடுறானுங்களே அவனுங்களாம் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவானுங்கன்னு தெரியும். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாஸ்கை கழட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனவே செகண்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் மேட்டர் இதுதான். ஜெயில வந்து அதாவது ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வராங்க, அதுக்கப்புறம் ஜெயில தூக்கி போடுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி இன்னைக்கு இல்ல, அடுத்து ஒரு 4 நாளைக்கு புலம்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். சோ 2 பேரும் ஒன்னா போட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து கமருதீன் ஒருத்தனை திட்ட, பார்வதி ஒருத்தனை திட்ட, அந்த ஜெயிலே பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அதுவே அது கதவை திறந்து விட்டுக்கும். என்னால கேட்க முடியலடா போங்கடா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா புலம்பிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம். ஆனா இப்ப மேட்டர் என்ன தெரியுமா, பார்வதி ஒஸ்டா பர்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வதி அப்புறம் கமருதீன் இவங்க 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் ஹோஸ்ட்ன்றதை தாண்டி அவங்க கேரக்டர் வைஸ் அவங்க ரொம்ப ஒஸ்டா பிஹேவ் பண்ணாங்க அப்படின்ற ரீசன் கோஸ் தான் எல்லாருமே குத்துன்னு குத்திருக்காங்க. ஆக்சுவலா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பிக் பாஸ் வந்து கிரைட்டீரியா கொடுக்குறாருன்னா, இந்த மாதிரி பங்கேற்பு, அதாவது இந்த டாஸ்க்ல வந்து ஈடுபாட்டோட யாரெல்லாம் இல்லாதவங்க அவங்கள தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணணும் இந்த வீட்டில். அதே மாதிரி ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஈடுபாடு இல்லாத ஆட்கள் யாருன்னு நான் சொல்லவா, ஒன்று அரோரா, இன்னொன்று துஷாரும் ஈடுபாடு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அப்படின்னும் போது என்னடா பண்ணுறீங்க நீங்கள், ஆக்சுவலாக இந்த ஈடுபாடு கம்மியாக இருக்கவங்கள தூக்கி உள்ளே போடணும்ல, அதுக்கு ஒரு டாஸ்க்கை வந்து அவங்களோட வன்மத்தை கொட்டுறதுக்கு மட்டும், நான் இது பார்வதி கமருதீனுக்காக சொல்ல, எல்லாருக்குமே ஒரு வன்மத்தை கொட்டுறதுக்காக ஒரு விஷயமா தான் பார்வதி கமருதீன் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு யார் ஹேட்ரேட் இருக்காங்களோ அவங்களும் சொல்கிறாங்க. இந்த டாஸ்கோட ரூல்ஸை புரிஞ்சிக்கல, யார் பங்கேற்க, அப்போ எல்லாருமே சேஃப் கேம் ஆடுறவனுங்க ரொம்ப சேஃபாகவே இருந்துட்டு போயிடுவானுங்க. அது கடைசி வரைக்கும் எவனுக்குமே புரிய மாட்டுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கடைசி வரைக்கும் எனக்கு அவனை பிடிக்கல, அவனை தூக்கி ஜெயிலில் போடு, அவனுக்கு என்ன பிடிக்கல, அவன் உன்னை தூக்கி ஜெயிலில் போடும், இப்படியே ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கலை, அதுக்கப்புறம் அரோ இந்த மாதிரி பீப்பிள்ஸ்லாம் இருக்காங்களே ரொம்ப சேஃபா பின்னாடி பதுங்கி வாழ்ந்துட்டு போயிடுவாங்க வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இப்போ இந்த மெயினான டாபிக் வரும். இந்த சுபிக்ஷான்னு இருக்காங்களே, ஆக்சுவலா சுபிக்ஷா பண்ணது வந்து ரொம்ப ஒஸ்டான விஷயமானு கேட்டீங்கன்னா எஸ், ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்வதி மேலே சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஹேட்ரேட் இருக்கு. நானே போன ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு கடைசியில் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கூட கொடுக்காம சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டாங்க, செம்ம அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு பக்கம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது செம்மலாம் இல்லை. ஏன்னா பார்வதி கொடுக்காம இருந்தது ஓகே, ஒரு பக்கம் ஜாலியாக தான் இருக்கு. ஏன்னா அவங்க பண்ண வேலை அந்த மாதிரி, அதே மாதிரி அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்ல, எத்திக்கலாக கரெக்டாக இல்லாத ஸ்ட்ராட்டஜி. இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு டாஸ்க்கு கியூசி ஆஃபீஸராக போடும்போது அது வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் ஒரு மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறீங்க அப்படின்னும் போது சரியில்லாத ஒரு விஷயம் தான், ஒரு ஃப்ராட் வேலை தான் வச்சுக்கோங்களேன். அதை அவங்க பண்ணுறாங்க, பார்வதி மேலே தப்பு இருக்குது, நான் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த ஹேட்ரேட்டில் இங்கே சுபிக்ஷா பண்ணதை எல்லாருமே மறந்துடுறாங்க. சுபிக்ஷா பண்ணது என்னன்னு தெரியுமா, கிளியரா ஒருத்தவங்கள முதுகுல குத்துறது, பார்வதியை மட்டும் குத்தல, இங்க வந்து கனியும் முதுகுல குத்திருக்காங்க. அவங்க வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி 40% வந்து உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா கனிக்கு வந்து கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேஷம் போடுறது இருக்குல்ல, அதாவது ஃபீல் பண்ற மாதிரி, அது என்னது அந்த ஒரு ½ hour ஃபீல் பண்ணிருப்பியாமா, அதுக்கப்புறம் நீ உனக்கு என்ன, உங்ககிட்ட பவர் வந்துருச்சு, இப்போ நீ தான் சூஸ் பண்றது அப்படின்ற மோட்ல தான் இப்போ நீ இருக்க. அப்ப நீ பண்ணது கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கை துரோகம். அதை வந்து இங்க யாருமே நோட்டீஸ் பண்ணல, வீட்டுக்குள்ள இருக்கவங்க நோட்டீஸ் பண்ண மாட்டானுங்க, விட்டு தள்ளுங்க. ஆனா வெளியே இருக்க பப்ளிக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சுபிக்ஷாவோட இந்த ஒஸ்ட் பிஹேவியரை வந்து நோட்டீஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. அதே மாதிரி கனிக்கு இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை இது பண்ணாங்களா, அதுக்கடுத்து பார்வதி வந்து இந்த மாதிரி டீல் பேசும்போது இவங்க என்ன தெரியுமா பேசுனாங்க, இந்த மாதிரி பார்வதி வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி உனக்கு நான் பண்றேன்னா ஃபேவர் பண்றேன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு கொடுப்பியா அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு கேட்கும்போது சுபிக்ஷா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, வெளியே வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ
ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் வந்து கண்டிப்பாக இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்காம விட்டா கண்டிப்பாக என்ன தான் கொஸ்டின் பண்ணுவாங்க, என்ன வந்து கேவலமாக பார்ப்பாங்க, எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியும்ல. ஸோ அதை எப்படி நான் மீறுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. எனக்கு அங்கே தான் தோணுச்சு, ஏன்டா இவ்வளோ இது இந்த மாதிரி பேசிச்சுல, அந்த பொண்ணு பேசிச்சுல, அந்த பொண்ணு இவ்வளோ தெளிவாக பேசிட்டு கடைசியில் இப்படி வந்து இப்படி தூக்கி ஆப்படிக்குதுன்னா அப்போ எவ்வளோ தெளிவாக அந்த பொண்ணு கேம் ப்ளே பண்ணுது. யார் என்ன நினச்சாலும் என்ன, எனக்கு பவர் வந்தால் போதும் அப்படின்ற ஒரு இது தானே. ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஜெனியூனாக இருக்கணும். ஆமாம், இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஸோ அதுக்கு ஜெனியூனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கணும். அந்த மாதிரி எந்த விதமான தாட்டுமே இல்லாமல் இவங்க இஷ்டத்துக்குன்னு ஒரு மாதிரி கேமை ப்ளே பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பர்சனலாக ஃபீல் ஆகுது. அதை வெளியே நோட்டீஸ் பண்ணாமல் இருக்காங்கன்ற சொல்கிறாங்களே, அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் உண்மை. ஏன்னா இதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி சுபிக்ஷா பண்ணது ரொம்ப ஒஸ்டான விஷயம் அப்படின்ற மாதிரி வெளியே நோட்டீஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை ஹைலைட்டே பண்ணல. சுபிக்ஷா பண்ண விஷயத்தை வந்து நம்ம எல்லாம் நல்ல கேம் ப்ளே பண்ணிட்டாங்க, நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்க, பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்படி இல்லை, பார்வதி பண்ணது எப்படி ஒஸ்டான விஷயமோ சுபிக்ஷா பண்ணதும் ஒஸ்டான விஷயம். பார்வதி மேலே இருக்க ஹேட் ரேட்டில் சுபிக்ஷாவை எல்லாம் மறந்துடுறாங்க அப்படின்றது தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த விஷயத்தை பொறுத்து அதுவும் இப்போ இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல அவங்க சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி பார்வதி வந்து கேமை இப்படி ப்ளே பண்ணிட்டாங்க அப்படி ப்ளே பண்ணிட்டாங்க அதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் ஓகே. அதாவது அவங்க விளையாட மெத்தட் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, எல்லாமே ஓகே. அவங்க வந்து ஜெயிலுக்கு போன தகுதியான ஆட்களா பார்வதியும் கமுர்தினா அதெல்லாம் ஆமா, அவங்க பண்ண ஒஸ்டான விஷயம், வீட்டில் எந்த வேலை செய்யறதுல எதுவுமே ஒபே பண்றது இல்லை. ஸோ அப்படின்னும் போது அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஜெயிலில் போகிறது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதாவது இப்போ அவங்கள பார்க்கும்போது மற்றவங்களையும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுபிக்ஷா பண்ணது ஃபேர்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ அது வந்து ஓகே, அந்த பொண்ணு பக்காவா பிளான் பண்ணி அடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, அது எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? இல்லை என்ன இருந்தாலும் பார்வதி பண்ணுறது எப்படி தப்போ அதே மாதிரி சுபிக்ஷா பண்ணதும் தப்பு, சுபிக்ஷா மேலே அந்த ஒரு பார்வையை யாரும் வைக்கல அப்படின்ற மாதிரி தோணுதா? அதாவது சின்ன பொண்ணுன்றதுனாலே அப்படியே எல்லாத்தையும் எப்படி திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் தானே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணா பேசிட்டு போயிடுவார். ஏதோ நேற்று கூட என்ன பண்ணியிருக்காரு, என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இங்கே கமுர்தினை வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் எல்லாருமே பேசுகிறோம், நானும் பேசினேன், எல்லாம் உண்மை தான். ஆனால் அதே சமயத்தில் திவாகர் இந்த மாதிரி என்னோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாருன்னா அதோட மீனிங் என்ன? பேக்ரவுண்ட் என்னன்னா அப்போ நீங்கள் என்ன பேசுறீங்க? வெளியே இன்டர்வியூவில் வந்து ஆல்ரெடி இந்த கேஸ்ட் விஷயம்லாம் பேசி அடி வாங்கினது பத்தாம இப்போ உள்ளே போய் இது மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்ற கேள்வி சோஷியல் மீடியாவில் இதை பார்க்க முடியுது. ஸோ அப்படின்னும் போது இப்போ திவாகர்னா அவர் என்ன வேணா பேசுவார், அவர் லூஸ் டாக் உள்ள, அதாவது இந்த மாதிரி பேசினா அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் கடந்து போயிடுறாங்க. அதே மாதிரி சுபிக்ஷானா சின்ன பொண்ணு தானே, கேம் பிளேக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியா? இதே விஷயத்தை இப்போ இன்கேஸ் சபரி பண்ணியிருந்தா நம்ம எல்லாம் என்ன பேசியிருப்போம்? சபரி இப்படி முதுல குத்திரிடா, இதெல்லாம் ஒரு எச்ச வேலைடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம்ல. ஆனால் சபரி பண்ணியிருந்தா இதை பேசியிருப்போம். சுபிக்ஷா பண்ணதால இங்கே பேசலை. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் இதை கிளியர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நானும் ஆக்சுவலாக மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு நடந்த அந்த ஒரு இது எப்படி சொல்றது, இவ்வளோ வேலை பண்ணிட்டு கடைசியில் இது கிடைக்காம போயிடுச்சுன்றது ஒரு பக்கம் அவங்களுக்கு வருத்தமாக இருந்தால் நம்மளுக்கு பார்க்கும்போது சரி எல்லாம் போயிச்சேமா அப்படின்னு கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருந்தேன். சத்தியமாக நானும் அதான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் தோணுது, இந்த சுபிக்ஷா பீஸ் பண்ணது வந்து ஒரு மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கு, இது அதை விட ஒஸ்டான விஷயமா தோணுது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதனால தான் அது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஓவரால் இந்த செகண்ட் ப்ரோமோ கண்டென்ட் வந்து ரொம்ப சிம்பிளுங்க, ஜெயிலுக்கு போகிறாங்க, இன்னைக்கு வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னும் அந்த செகண்ட் ப்ரோமோக்கு இவ்வளவு டிலே பண்ணி விட்டாங்க பாருங்க, அதுக்கு ஏன்டா இவ்வளவு பில்டப் அப்படின்ற மாதிரி எனக்கு பொறுத்தவரைக்கும் பர்சனலா ஃபீல் ஆச்சு. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.